புன்னகை மன்னன் திரு ராஜாராம். கேலண்டர் பிரகாரம் இவருக்கு வயசு 70க்கு மேலே, ஆனால் மனசில் 16. அதிகாலை 4 மணிக்கு தினமும் எழுந்து பிராணாயாமம், மொட்டை மாடியில் வசிக்கிற அவருடைய கணபதிக்கு குட்டி பூஜை, அதுக்கப்புறம் அவருடைய குரு அருளிய ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை ஜபிக்கிறது, இதுக்கப்புறம் காஃபி போடுறது, மனைவிக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே தியானமாக நினச்சி ஸ்ரத்தையோடு செய்கிறாரு. தினசரி வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் தியானமாக நினைக்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய ஆன்ம பலத்தை தருது அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறாரு. ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறது பிடிச்ச முக்கியமான அம்சம். இதோ அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் பூர்ணசக்தி நேயர்களுக்காக. முதல்ல முடிஞ்ச வரைக்கும் வாய் மூடின்னு இருக்கிறது பெட்டர். கழவாடலாம். இதுக்கும் பரமார்த்தம் சொல்லுவார். அதாவது தான் ஆரம்பிச்சிருவான்னு 1948 நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் எங்கள் அப்பா அம்மாட்ட எவ்வளோ இதாக இருந்தேன் தெரியுமா, சம்பளத்தை வாங்கி அவளுக்கு தான் கொடுப்பேன், இப்படி எல்லாம் சொல்கிறது. சம்டைம்ஸ் யூ ஷுட் லிவ் மோர் பை எக்ஸாம்பிள். உன்னை பார்த்து ஓஹோ இவரமே நான் இருக்கணும்னு இருக்கேன், அது புத்தேலி தெரிஞ்சு பண்ண மாட்டான். அப்படி எவனாலும் பண்ணால் கூட யூ டோன்ட் ஸ்பாயில் யுவர் சான்சஸ். ஐயோ மாமாட்ட குட் மார்னிங் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குன்னு, இப்போ உங்களை யாரோ பார்க்குறான் பார்க்கலன்னு, ஐயோ இந்த ஆள் கண்ணில் படக்கூடாதுடான்னு பட்ட ஆரம்பிச்சிருவான்டா இவன்னு. They should also not escape from you. So you should be such that they look forward to you. அட்வைஸ் ஒன்றா உங்கள்கிட்ட வரப்போகிறான். நீ புச்சேலி இருந்தால் கண்டிப்பாக அதுவும் வரமாட்டான். பட் இருந்தாலுமே சொல்கிறேன், அப்படி அசதி மருதியாக வந்தால் கூட ஏண்டா வந்தான்னு அவன் அன்னிலேருந்து அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. பக்தியால் ஆன்மீகம் வரும். பட் ஆன்மீகம் இஸ் நாட் டோட்டலி டிபெண்ட் ஆன் பக்தி. பக்தி ஆட்டோமேட்டிக்காக ஹேப்பன்ஸ் டியூ டு சரண்டர். பக்தினா எப்போ இன்னொரு ஆள் நம்மளோட சுப்பீரியர் நம்ம நினைக்கிறோமோ, தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வி டோன்ட் ஹேவ் அ பர்சனல் அஜெண்டா. தி அதர் பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இந்த பக்தி இப்போ மீரா இருக்கா, மீராக்கு என்ன கிருஷ்ணர் தவிர அவளுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ வாட் டஸ் இட் மீன்? தி அதர் பர்சன் இன் யுவர் லைஃப் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் யுவர் செல்ஃப். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நான் ட்ரூ ரிக்வயர்மெண்ட். எப்போ நான் என்னைக்கு டிஃப்ரென்சஸ் போகிறதோ, இந்த சாமியை வேரோடு பிடுங்குறானே அவனை நான் ஸ்பிரிச்சுவல் சொல்ல மாட்டேன். நான் யாரை ஸ்பிரிச்சுவல் சொல்லுவேன்னா, அ பர்சன் ஹூ டசன்ட், அவனுக்கு டிஃப்ரென்சஸ் இது வரைக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் குறையிறது பாருங்கள். வென் ஹி ஃபீல்ஸ் தட் தி அதர் பர்சன் இஸ் ஈக்குவல் டு ஹிம், சுச்சுவேஷன் ஆகட்டும் யாராகட்டும், இவன் என்னோட மட்டம் அவனோட இது, இவன் பணக்காரன் இவன் ஏழை, ஓ எனக்கு ரெகக்னிஷன் கொடுத்தானா, இதெல்லாம் இல்லாத நேரத்தில் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோஸ். திஸ் ஃபார் மீ. தி ஸ்பிரிச்சுவல் எல்லாருமே இன் அ சென்ஸ் யாராவது சீக்கர்ஸ். ஸோ இஃப் யூ ஆல் கம் அவுட் ஆஃப் தி சோர்ஸ், இதுலேயும் பிரிஞ்சு வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ அதில் என்னன்னாக்க சம்வேர் இன்சைடஸ் திருப்பி சோர்ஸுக்கு போகிறதுக்கு பண்ணுறது. அதனால தான் எல்லாருமே இன்செக்யூராக இருக்கான். See, there is no person who is totally, if you become totally secure, what does it mean? ஒரு நெருடல் இல்லாமல் அப்படின்னா என்ன ஆகிடுதுன்னா he is settled. ஏன் நம்ம யாருமே செட்டில்டாக இல்லை? there is something in you that is still seeking to complete itself. இது கொஞ்சம் அப்படி, அதாவது எப்படி ஒரு கடல்லேருந்து ஒரு அலை வந்துட்டா மாதிரி, wave has gotten out of the ocean, it wants to get back. In essence it's the same, பட் அதுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்குது till it gets back. This is what I feel. ஒன்று அப்பா அம்மாவோட அட்டாச்மெண்ட் இருக்குது பிறவியிலேருந்து, அப்படி இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல். இதுதான் ஒரு வித்தியாசம். ஒரு குருவாக இருக்கிறவங்களுக்கும், உண்மையான குருவாக இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும், அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்காது. நமக்கு அது இப்படி கிடையாது. நம்ம எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறோம். சப்போஸிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கெட் அட்டாச் டு மை ஒய்ஃப் and then we get attached to our children. இப்போ இந்த காலத்தை பாருங்கள், குழந்தைகள் 1-2 தான் எல்லாருக்கும். அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது? ஃபோக்கஸ் அப்படியே குழந்தை மாரி தான். அவன் என்ன பண்ணுறான் இது பண்ணுறான்னு, தட் எமோஷ்னல் இது ரொம்ப ஜாஸ்தி அவன் மேலே. அந்த காலத்து 6 இருக்கும், 10 7 இருக்கும். எங்கள் அப்பாவோட பிறந்தவள 8 பேர், மொத்தம் 9 பேர். அப்போ நாங்கள் மொத்தம் 4 பேர். இப்போ எங்களுக்கு 2 குழந்தைகள், அவளுக்கு ஆளுக்கு 2. இவர் பரமார்த்தானந்த அழகாக சொல்லுவார். அதாவது நீ உன்னோட இதை குறைச்சிக்கோன்னு, எல்லாருக்கும் அவரோட பர்த்டே, அதுக்கப்புறம் அவளுக்கு வெட்டிங் டே, எல்லாத்துக்கும் பிடிச்சி ஒரு டைரியில் எழுதி வச்சு கூப்பிட்டு ஒருத்தருங்க விஷ் பண்ணுறது, இதில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிக்குவோன்னு. பிகாஸ் ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்னென்னா வாழ்க்கையும் ஆசையாக இருக்காது, போகிறதுக்கும் பயமாக இருக்கும். அட்ஸ் வெரி பேட் ஸ்டேட். பட் வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் எவ்ரிபடி பாசஸ் த்ரூ இட். அதனால தான் அந்த காலத்தில் அதை ஏற்படுத்தியிருக்கா வானப்பிரஸ்தான். அது இட்ஸ் நாட் ஃபுல்லி சன்னியாசம், பட் டு அன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது, பழகிக்கிறது. இல்லை தினம் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியானோ பையன்ட்டேருந்து வர்றதா,
அவன் அவன்கிட்ட கால் வர காணுமேன்னு. இப்போ என்னோடய ஒய்ஃபோட பெரியமா ஒரு லேடி இருந்தா, எல்லாரை பற்றியும் அவளுக்கு கவலை. அவளோட பேரம் பேத்தி அது ஊர்லேருந்து கிளம்பும்போது அவள் இருமிட்டு இருந்தாலே அவளுக்கு சரியா இருக்கா? குருங்கிறது அமையிற ஒரு ஆள் உங்களுக்கு வாழ்க்கையில். தி சே வென் யூ ஆர் ரெடி த குரு அப்பியர்ஸ்னு, உனக்கு அந்த தேவைம்போது அவர் வர்றாரு. அண்ட் ஒன்ஸ் அகெயின், வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் குரு தட் யூ ஆர் சீக்கிங்? குருவால் நான் ஏமாந்தேன்டா, அவன் அன்ஸ்க்ரூப்ளஸ்டா, என்னை ஏமாற்றிவிட்டான், சொத்தை காலி பண்ணிவிட்டா, இப்படிலாம் நிறைய கேள்விப்படுறோம். ஏன் அப்படி? ஏன்னா நீ எதோட எங்கள் குரு சொல்லுவேன், நீ எதை வச்சு நான் அவனை தேடின்னு போனேன்னு. நீ கடவுள் வேணும்னு தேடின்னு போனியா? அவனை நம்பினா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் மூலிமா உனக்கு ஏதோ கிடைக்கணும்னு நினச்சியான்னு. யூ ஷுட் ஃபஸ்ட் டிசைட் வாட் யூ எக்ஸாக்ட்லி வாண்ட் இன் லைஃப்னு. புரியுதா? தேடல்ங்கிறது ஏற்படுற ஒன்று. இப்போ நான் எப்போதுமே நினச்சிப்பேன், எல்லாத்துக்குமே கடவுள் அனுகிரகம் வேணும்னு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு. அவன் காலை பிடிக்கிறதுக்கே அவனோட கிரேஸ் வேணும். ஸோ கிரேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். அண்ட் சூழ்நிலை, இப்போ அப்பா அம்மா அமையிறது, நம்ம எந்த சூழ்நிலையில் வளர்கிறோம், நமக்கு யாரெல்லாம் அமையிறா, இதெல்லாம் இருக்குது. ஸோ மெனி திங்ஸ். கர்மாவும் பிளேஸ் அ ரோல் அண்ட் சம்படி இன்டர்வியூன்ஸ் இன் யுவர் லைஃப். அப்புறம் எங்கள் குரு இன்னும் ஒரு விஷயமும் சொல்லுவார், கிரேஸ் இஸ் சம்திங் தட் பியர்சஸ் த்ரூ கர்மா, இட் சூப்பர் சீட்ஸ் கர்மா. கர்மாவுக்கும் கிரேஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய நல்ல காரியம் பண்ணால் அதனால் இவனுக்கு அனுகிரகம் கிடச்சிதுன்னு இல்லைன்னு. அனுகிரகம்னு வரும்போது கர்மா ஒரு பக்கம் போகும். ஆனால் யூ கேன் எஸ்கேப். அதில் தான் யூஆர் பவுண்ட் பை தேட். அதுக்குள்ளே உனக்கு என்ன நடக்கிறதுன்னு. இப்போ நான் பக்திமான ஆகிட்டதுனால எனக்கு கோவிலுக்கு போகிறதுனால எனக்கு கஷ்டங்கள் தீருமா என்ன? தீராது. ஆனால் அந்த கஷ்டங்களை என்னால் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்கும். தட் பி சம்திங் இன் யூ விச் இல்லை. அது ஒன்றும் பெரிய இல்லையடாமா, ஒரு சின்ன விஷயத்துக்கே ஃபங்க் ஆகிடுவான். இது அப்படி கிடையாது. எது வேணால் வந்தாலும் இட்லி. அண்ட் யூ வில் பி டெஸ்டட். வாஸ் டயக்னைஸ்ட் வித் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது 2019 எண்டு, அந்த கோவிட் டைம் தான். என்ன ஆகிடுதுனாக்கா, ஐ வாஸ் லூசிங் வெயிட். ஒரு சைடில் ஒரே இருமல், ஒரு பக்கம் படுத்துட்டு போய் மத்தியானம் ஆனால் ஒரு ஃபீவர் ஆட்டம் வரும். கால் வலியெலாம் பொழந்துடும். வலி எப்படி படுத்தாலும் வலிக்கும். அப்படி படுத்து எப்படி. அதுக்கப்புறம் காலை கீழே வச்சாலே ஒரு பஞ்சு இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரி திங் இஸ் நார்மல், பட் சம்திங் வாஸ் நாட் ஓகே வித் மீ. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், மார்னிங் ஆனால் ஃபீவர் போயிடும். ஆனால் வலி கொண்டுடும் ஆளை, இந்த மாதிரி வலிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணேன், யூ கோ ஃபார் ஆன்கா டெஸ்ட்டுன்னு, ஆட்டோ இம்யூனுக்கு டெஸ்ட் எடுத்துக்கணும். பார்த்தா பாசிட்டிவ். ஒரு சந்தோஷம் லைஃப்பில், இதுலேயே நான் பாசிட்டிவாக இருக்கேன்னு. பட் அதில் பாசிட்டிவ்னு வந்துடுது. அதுக்கப்புறம் ஐ காட் அட்மிட்டட். நடக்க முடியல. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட்டு, ஒரு 5 லட்ச ரூபா செலவு. ஸோ ரெமிஷன். எங்கள் தெருவிலேயே ஒரு 3-4 பேர் இருக்கா. நாங்கள் அசோசியேஷன் கூட ஆரம்பிக்கலாம் இந்த ஆட்டோ இம்யூன். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இறந்து போயிட்டார். இன்னும் 2-3 பேர் அந்த பதவிக்காக நாங்கள் சண்டை போடுறோம். அவர் தான் டைரக்டராக இருந்தார். இங்கே இன்னொரு லேடிக்கு ஒடுத்திருக்கா. அவளுக்கு என்ன மாதிரி தான். அவள் புருஷவர் சொல்லிகிட்டே இருப்பார், ஐயோ இதெல்லாம் இருக்கிறவா 5 வருஷம் தான் இருப்பா, என்ன ஐம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுன்னு. அது என்ன சந்தோஷமாக சொல்கிறியா வருத்தமாக சொல்கிறியான்னு தெரியல எனக்கு. செய்யும். ஏன்னா இதில் போட்டிருப்பேன், கூகுளில் போனால் இதில் 20% இவ்வளோ வருஷத்தில் போயிடுவா, 30% பேலன்ஸில் போயிடுவா. ஒன்று சொல்லுமா, என்னை பொறுத்த வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் நாட் ஒன் டு டிஸ்பேர் ஃபார் எனி திங் அண்ட் ஐ எம் ஒன் டு அக்செப்ட் ஜென்ரலி ஸோ மெனி திங்ஸ், எனி திங். எனக்கு காளி ஒரு டைட்டி. ஐ எம் பக்தன் நான் சொல்கிறது இல்லை, அதில் ஐ எம் ஹர் சைல்டு. எனக்கு காளி பக்தி, ஐ மீன் பிரியம் ரொம்ப உண்டு அவன் மேலே. ரொம்ப சின்ன வயசுலேருந்து கல்கட்டாவில் இருந்ததுனாலே ரொம்ப தெரியல. பக்கத்து தெருவிலேயே ஒரு காளி டெம்பிள் இருக்கும், அதுக்கு போயிட்டு நான் வருவேன். அண்ட் ஷி இஸ் பிளேட் அ கிரேட் ரோல் இன் மை லைஃப். ஸோ நான் சொல்லுவேன், அவள் எனக்கா என்ன வேணா பண்ணுவா அப்படி. சச் வாஸ் மை இது. அண்ட் மை குரு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் எவ்ரிபடி. ஐ லவ் இட். மேபி கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஐ நோ எஃபர்ட். எஃபர்ட் இல்லை. என்னோடய பைத்தியக்காரத்தனம் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கோ அது மாதிரி ஸ்மைலும் அப்படி தான். என்ன, இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது நமக்கு பிடிச்சவ வந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம வரவழைச்சிக்கிறோமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக வரதா? இப்போ நம்ம குழந்தைய பார்க்குறோம், இப்போ உங்களையே பார்க்குறோன்னா யூஆர் அ ப்ளசன்ட் பர்சன், வி ஆல்சோ லைக் யூ, லவ் யூனாக்க முகம் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணோம். பிடிக்காத நான் வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, ஒரு வில் கல்டிவேட் அ ஸ்மைல் விச் இஸ் நாட் ரியல். ஸோ ஸ்மைலுங்கிறது பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் டு பி சேர்ஃபுல், டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப் தட் திங்ஸ் ஆர் ஆல் ஓகேன்னு. அடிப்படையில் ஃபெய்த் இருக்கணும், தட் லைஃப் திங்ஸ் வில் ஆல் கோ வெல்னு. அது இருந்தாலே ஸ்ட்ரெஸ் இருக்காது. எந்த தப்பாகிடுமோ, ஏது போயிடுமோ, என்ன ஆகிடுமோ. அதே மாதிரி யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் லைஃப்.
நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன் 20-30 வருஷத்தில் பீப்புள் கம் டு மீ ஆல்சோ செட்ரைட் பண்ணணும்னு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் தான் பண்ணும் கேட்பாளே தவிர எனக்குள்ளே எதாவது ப்ராப்ளம் இருக்கா நான் செட்ரைட் பண்ணிக்கணுமான்னு கேட்டதே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஈவன் கான்ஷியஸ் ஆஃப் ஆல் த குட் திங்ஸ். 99 out of 100 திங்ஸ் கோ ரைட் இன் யுவர் லைஃப். அந்த ஏதோ ஒரு விஷயம் நீ நினச்சிட்டு பார்த்து முடியும், அது ஒன்று தான் இருக்கும் மைண்டு. நல்ல ஒரு ஐட்டமே நல்லா டேஸ்டியாக இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான், இதில் உப்பு இல்லையோ அது சொல்லு, பட் நல்லா இருக்கிறதையும் சொல்லணுமா இல்லையா? ஒரு பாதாங்கீர் குடிக்கிறப்பா நல்லா இருக்குன்னா தட் இஸ் கிராட்டிடியூட். அதனால் ரொம்ப தேங்க்யூ இந்த பாதாங்கீர் கப்பப்போ சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஃபீலிங் ஹாப்பி அபவுட் சம்திங். பாண்டிச்சேரி மதர் வில் சே, அதாவது கண்டென்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி தான். இஃப் யூ ஆர் ஹாப்பி அபவுட் சம்திங் யூ ஆர் ஃபுல்ஃபில்டு. ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸஸ் டேக் பிளேஸ் இன் லைஃப், குட் பேட் ஆர்டினரி, நாட் வெரி ரிமார்க்கபிள். பட் என்ன ஆகிடுனா மோஸ்ட்லி பீப்புள் ரிமெம்பர் தி பிட்டர் திங்ஸ் இன் லைஃப். வாட் வென்ட் ராங் இன் யுவர் லைஃப்? ஐ வாஸ் ராங்டு, ஐ வாஸ் இன்சல்டடு. இப்படிப்பட்டவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னா அது ஓவர் பீரியட் என்ன ஆகிடுனா இன்னும் முகத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு ட்ரான் லைன்ஸாக இருக்கும். இப்போ ஜெகி சொல்கிற மாதிரி கிரேவாக வச்சுக்காத, எப்படி நீ அதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்குது, நீ அதுக்கு போகும்போது அப்போ வச்சுக்கோ மூஞ்சி, அப்படி என்ன இப்போவே கிரேவாக இருக்காதுன்னு கீப்பிங்க. அதாவது அவர் சொல்கிற 3 வயசுலேயும் 4 வயசுலேயும் நீ குஷியாக இருந்தேன்னா 30 வயசில் நீ பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? வாட் ஹஸ் கான் ராங்? அவர் சொல்ல 30 வயசுக்கு அப்புறம் பாரு எத்தனை பேர் தெருவில் பார்க்குறீங்க, அவன் மூஞ்சிலே சிரிப்பு இருக்கா பாருன்னு. இட்ஸ் லைக் தட் பிகாஸ் யூ ரிமெம்பர் ஒன்லி ஆல் தி பிகாஸ் சேலஞ்சஸ் ஆல்சோ. சேலஞ்சுங்கிறது என்ன நீ நினைக்கிறது தான். எதை ஃபேஸ் பண்ண முடியலையோ அது சேலஞ்சு நினைக்கிறோம். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? when you think you can't cope with something, it's stress. சின்ன விஷயம் கூட இருக்கலாம். ஒரு மணி நேரத்தில் ஒரு கெஸ்ட்டு வர போகிறான், நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்குள்ளேயே ஏதோ பண்ணி ஆனுமே, அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுறது லைஃபு? ஷுட் கோ லைக் எ சாங். என்னோட சிஸ்டர் இஸ் எக்ஸாம்பிள். சரஸ்வதி அவ்வளோ சேர்ஃபுல் பர்சன் இங்கே பார்க்கவே முடியாது. சரி, நாம் சிலது நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப பாப்புலர், நம்மளை பார்த்தா எல்லோரும் சந்தோஷப்படுறான் சிரிக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பொண்ணு அண்ணன் எங்கள் காலனிலேயே ஒருத்தர் வந்தார், இப்போ அவர் இல்லை, அவர் இருந்தார். அவர் வரும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு பைக்கில் ஒரு புல்லெட்டில் வருவார், ஹாஃப் பேண்ட்டை போட்டு பெரிய பெரிய மீசி வச்சுன்னு அப்படியே வருவார். கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் வழுக்கையாக இருக்கும். கொஞ்சம் என்னோட பெட்டராக தான் இருப்பார். அவர் வந்து டட்டு வந்துடும்போது அவர் பார்த்து என்னை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே போவார். நானும் என் ஒய்ஃபுக்கு ஒருத்தர் இந்த சிட் அவுட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வர்றார். வந்த உடனே என் ஒய்ஃப் பார் என்னை பார்த்த உடனே அப்படி எப்படி சிரிக்கி பாருன்னு வந்தோடனே அப்படியே பார்த்தா ட்ரூ டு வாட் ஐ சே, டக்குன்னு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனார். அவர்கிட்ட சொன்ன பார்த்தியா எப்படி சிரிச்சிருப்பாருன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, இது என்ன ஆச்சரியம், உங்களை பார்த்தா இந்த காலனியே சிரிக்கிறதே அப்படின்னு சொன்னான். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.